4 வருட பட்டப்படிப்பை பாடையில் ஏற்றிய பட்டதாரிகள். வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டால் ஜாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடு ரோட்டில் ஒரே பரீட்சையில் பறந்து போனது பல பரீட்சைகள் எழுதிய பெற்ற பட்டம். எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது? படித்தவர்கள் இந்த நாட்டின் சாபக்கேடா? பல வருட கனவு வெறும் கனவாகவே போய்விடுமா? அனைத்தும் பரதேசிகளாக தெரிவதா என்று பல கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்று விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், இல்லையேல் தாம் பாரிய போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்வோம் என வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அல்லது கல்வியை இழிவுபடுத்துறதுக்காக நாங்கள் இதில் வைக்கல. இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். என்ன விஷயம்னா, இன்றைக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு படித்து பட்டம் பெற்று எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் வெளியில் நிற்கிறாங்க. இது சொல்லப்போனால் ஒரு இழிவுபடுத்துறதாக இல்லை. இது ஒரு கல்வியை இலங்கையில் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும், கல்வியில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். ஏனென்று சொல்லல, இப்போ கல்வி கற்று போட்டு நிறைய பேர் வெளியில் நிற்கிறாங்க. அதே நேரம் எங்களுக்கு கற்பிக்கின்ற அந்த கல்வி பாட ரீதியானதாகத்தான் இருக்குதே தவிர ஒரு தொழிற்கல்வியாக இல்லை. நாங்கள் பாடசாலையில் படிக்கிற காலங்கள்லையும் சரி, பல்கலைக்கழகங்களில் படிக்கிற காலங்கள்லையும் சரி, எங்களுக்கு ஒரு பாட ரீதியான, அதாவது புலமை ரீதியான ஒரு கல்வியை தான் எங்களுக்கு கற்பிக்கிறாங்களே தவிர, அதனால் அந்த புலமை ரீதியாக கற்பிக்கல நாங்கள் ஒரு அரச வேலையை எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இந்த கல்வியில சீர்திருத்தங்களை கொண்டு ஒரு தொழில்சார் கல்வியையும் அங்கே நடைமுறைப்படுத்திக்கல. அவங்க எல்லா மாணவர்களும் அரச வேலையை நம்பி இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு என்றது இங்கே இருக்காது. அப்ப இப்பத்தைய நிலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படிச்சும் இதால என்ன பிரயோசனம் என்ற ஒரு கேள்விதான் எங்களுக்குள்ள எழுது. எல்லாரும் சொல்லி இருக்கலாம், அரசாங்கத்தின் காசுல படிச்சு நாங்கள், மற்றது அரசாங்கம் தான் எங்களை படிப்பிச்சாண்டு, அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி படிப்பிச்சும் என்ன பிரயோசனம் என்றதுதான் எங்கள்கிட்ட கேள்வியா இருக்குது. இன்றைக்கு நாங்கள் இப்படி இருந்து போராடுற இடத்துல எதிர்கால பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, இவர்கள் படிச்சும் வேலை இல்லைன்னு சொல்லி போட்டு அவங்க கல்வியை இடைநிறுத்துற ஒரு நிலைமை காணப்படுது. அப்படி அவங்க கல்வியை இடைநிறுத்தி கொண்டு போய்க்கல, இன்றைக்கு இருக்கிறதிலும் பார்க்க எதிர்காலத்துல கல்வி அறிவு வீதம் இலங்கையில குறைவடைஞ்சு போகுது. இப்படி கல்வி அறிவு வீதம் குறைவடைஞ்சு போறதால எதிர்காலத்துல சமூக சேவை என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு.